நாம் தமிழர் கட்சி அப்படின்னீங்கன்னாவே பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உறுப்பினர்களாக அப்படி படையாக சேர்ந்துட்டுருக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற கட்சியில் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சி. பெண்களை எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் தன்னுடைய தங்கைகள், அக்காக்கள், அம்மாக்கள்னு சொல்லி அத்தனை பேரும் பெண்களுக்கு மதிப்பளித்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒழுக்க கட்டமைப்பாக மேதகு பிரபாகரன் ஐயானுடைய வழியில் அந்த ஒழுக்க விதிமுறைகளை பின்பற்றி ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். அதனால தான் பெண்கள் போற்றும் ஒரு கட்சி அப்படின்னு அதை சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விடயமா நம்ம அம்மா மாலதி அம்மா ஈரோடு மேற்கு தொகுதி அவங்கள நேரடியாக நம்ம களத்தில் சந்திச்சுட்டு இருக்கோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். அவர்களுடன் நாம் தமிழர் கட்சி எப்படி அவங்க இணைஞ்சாங்க, அவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் களத்தில் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு அவங்க நிறைய விடயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் மாலதிங்க. முன்னாடியே அறிமுகத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா நம்ம தலைவர் ஐயானுடைய வழியில் வந்தவர், தமிழ் தேசியத்தை வழி எடுத்து ஒரு கட்சியாக வழி நடத்திட்டு வந்துட்டுருக்கிறார். சரி, இதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு இந்த கட்சி எப்படி பிடிச்சது? நீங்கள் இந்த கட்சியில் பயணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் முதல்லையே எனக்கு சின்ன வயசுலேருந்து அரசியல் ஆர்வம் அதிகம். நான் ஒரு 8வது படிக்கும் போதே அரசியல்னா என்ன அப்படின்னு நான் சினிமாவில் நிறைய படங்களில் விரும்பி பார்ப்பேன். பெண் அரசியல்வாதிகளாக பெண்கள் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய சினிமாவை பார்த்து தான் நான் இந்த அரசியலை விரும்ப ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ இருந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா கூட அப்போ அவ்வளவா இல்லை, ராஜீவ்காந்தி இருந்தாங்க, கலைஞர் இருந்தார். என்னுடைய 8வது நான் படிக்கும்போது நான் பார்த்த தலைவர்களில் இவங்க தான் இருந்தாங்க. நாங்கள் அன்னைக்கு இருந்து ரோல் மாடலாக இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் எல்லாம் மக்களுக்காக நல்லது செய்வாங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள பார்த்து தான் இந்த அரசியலுக்குள்ளே வரலான்னு வந்தோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பா நான் 8வது படிக்க வரைக்கும் தான் என்னோட இருந்தார். அவர் அதிமுகவில் ஒரு வார்டு செயலாளராக இருந்தார். அப்போது நெகமம் கந்தசாமிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். நெகமம் கந்தசாமின்னா தமிழ்நாடு அலரும், அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு கீழே எங்கள் அப்பா ஒரு வார்டுக்கு செயலாளராக இருந்தார். சிறு வயது பருவத்துல நெகமம், ஆமாம், பொள்ளாச்சி சைடு இருந்தவங்க. நாங்கள் பேரூராட்சிங்கிறதுனால அங்கெல்லாம் இங்கே மாதிரி ஊராட்சி அப்படியெல்லாம் இல்லாமல் அங்கே வார்டுக்கு தான் கட்டமைப்பு உருவாக்கி இருந்தது அப்போ இருந்த அதிமுக. அதில் எங்கள் அப்பா ஒரு வார்டு செயலாளராக இருந்தார். அவர் நான் 8வது படிக்கும்போது அவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டார். அப்போ இருந்த அந்த அதிமுக அரசியல் அன்னைக்கு எம்ஜிஆர் முதல்வராக தான் இருந்தார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிவாரணம் கூட கிடையாது. எம்ஜிஆருடைய ஆட்சியில் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னால பாதிக்கப்பட்டாருன்னு ₹1 கூட உதவி செய்யலை. இதுக்கு அவர் வட்ட செயலாளர், அந்த பகுதிக்கு இருக்கிற வார்டுக்கு செயலாளராக இருந்தவர் எங்கள் அப்பா. எந்த ஒரு உதவித்தொகை எதுவுமே இல்லை. அப்போ நான் அப்போ என்ன நினைச்சேன்னா, நம்ம ஒரு அரசியல் கட்சியில எங்க அப்பா இவ்வளவு ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அவருக்கே எந்த உதவியும் செய்யல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி நான் நினைச்சிருந்த போதுதான் கலைஞர், அடுத்தது கலைஞர் வந்துட்டார் ஆட்சிக்கு. எம்ஜிஆர் இறந்துட்டாரு. எங்க அப்பா கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டிருந்த போது எம்ஜிஆர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா இறந்தாரு. 3 மாசத்துல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஜானகி அணியும் ஜே அணியும் 2ஆ பிரிஞ்சுது அதிமுக. அந்த 2ஆ பிளவுபட்டிருந்த போது எங்கள் அப்பா கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ எங்கள் ஊரில் அப்பாதுரைன்னு ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் எங்கள் அப்பாவை அந்த அன்னைக்கு ஓட்டு கேட்டு வீட்லேயே பார்த்துட்டு போகிறாரு. அப்போ எங்கள் அப்பா ஒரு எலுமிச்சங்கனி கொடுத்து நீங்கள் தான் இறைக்கணின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவர் அப்பா வேலை செய்கிறாரு. ஒரு வட்ட அந்த பகுதிக்கு ஒரு செயலாளராக இருக்கிற அவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவர் பரப்புரை மேற்கொள்றாரு. ஆனா அவங்க அப்ப வெற்றி அடையல, தோல்வி தான் தழுவுனாங்க.
அந்த சமயம்தான் வந்து திமுக வெற்றி அடைஞ்சது. இப்ப தோல்வி அடைஞ்ச போது எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவங்க வந்து எந்த சலுகையும் செய்யல. ஜே அணியில் இருக்கிற யாருமே இளவு கூட வரல. எங்க அப்பா இறந்துருக்கிறாரு. இது வந்து உண்மையிலுமே எனக்கு வருத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை நான் திரும்பி பார்க்காத காரணம் அதுதான். என்னுடைய சிறு வயதினோட பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் நான் மனசுல நினைக்கிறேன். எங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. எடுத்துட்டு போற காசுல அன்னைக்கெல்லாம் 1000 ரூபாய் இருந்த போதும் இந்த மாதிரி கருமதி செலவு வரைக்கும் எல்லாமே பண்ணிடலாம். அது கூட காசு இல்லாம எங்க அம்மா கட்சியோட உறவுகள் யாருமே 1 ரூபாய் கூட கொடுக்கல. பொறுப்பாளர்கள் யாருமே வரல, வரவும் இல்லை, அளவுக்கே வரல, உதவிக்கும் வரல. அப்போ CS சண்முக வடிவேல்னு அப்போ கோவை வானொலி நிலையத்துல மிகப்பெரிய நடிகர் அவரு. அந்த அண்ணா வந்து எங்க கடையில ஒரு கஸ்டமர். அவர் வந்து அப்போ நாங்கள் மளிகை கடை தான் வச்சுருந்தோம். அந்த கடையில் அவர் ஒரு கஸ்டமராக இருந்தார். அவர் தான் அந்த அப்போ ஒரு 1000 ரூபா கொடுத்து உதவி செஞ்சார். ஆனால் எங்கள் அப்பா இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சிக்காக எம்ஜிஆர் காலத்திலேருந்து 20 வருடம் உழைத்ததற்கு ஒரு பயனும் கிடையாது. அந்த அதிமுக உங்களுடைய வாழ்க்கை பயணம் நாம் தமிழர் கட்சி முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து திமுக வந்தது. திமுக வந்து என்ன அறிவிச்சாங்கன்னா, ஏன்னா இது முதல்ல என்னுடைய 13 இன்னைக்கு எனக்கு 50 வயது ஆக போகுது. 13 வயதுல இருந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 50 ஆண்டு காலமா இந்த அதிமுக திமுகவினுடைய அரசியல் நாடகம் எப்படி இருக்குன்னு மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதுல நான் அடிபட்டது எப்படி எனக்கு வலிச்சிருக்கு, ஏன் இன்னைக்கு நான் நாம் தமிழர்ல ஒரு பொறுப்பாளரா இந்த களத்தில் நான் நிக்கிறேன், இந்த அளவுக்கு போராடுறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சரியான களத்தில் நிக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு நாள் இந்த அரசியல் விழிப்புணர்வோட யாருமே அரசியல் களத்துக்கு இந்த 50 ஆண்டு காலத்துல வரல. நாம் தமிழர் சீமான் அவரோட தலைமையில எங்களுடைய தலைவர் பிரபாகரனை கையில எடுத்து நான் நிக்கிறதுல இன்னைக்கு பெருமையா நிக்கிறேன். நானு அப்ப திமுக வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து திமுகவிலும் பயணிச்சிருக்கீங்க? இல்ல, நான் திமுகவுல அப்ப பயணிக்கல. அப்ப அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லி வந்தாங்கன்னா, மக்கள் இதை உணரணும். நீங்க அவங்க வந்து விதவை பெண்ணுக்கு உதவித்தொகை 10,000 ரூபாய் தரேன்னு அறிவிச்சாரு. திருமணம் ஆகாத 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டத்தை அறிவிச்சவர் கலைஞர். அப்ப என்னுடைய வயது 16. அப்ப அவர் அறிவிச்சிருக்கிறாரு. எங்க அப்பா இறந்திருக்கிறாரு. அப்ளிகேஷன் போட்டா போய் எல்லா தாலுக்கா அலுவலகம் அங்கே இங்கே அலைஞ்சு எல்லாம் வேணுங்கிறத கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது தர முடியாதுன்ட்டாங்க. நீங்க எலெக்ஷன் போது அறிவிக்கிறாங்க இல்லையா, 10,000 ரூபாய் நான் விதவை உதவித்தொகை தரேன்னு சொன்னீங்களா. அறிவிப்புங்கிறது வந்து பொதுவா சொல்லாம அதுக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்குது, இவங்கதான் அப்ளை பண்ண முடியும்னு ஒரு விதிமுறையை சொல்லிதான் நீங்க அறிவிச்சிருக்கோம் எலெக்ஷன் போது. இந்த உரிமை தொகை மாதிரி இப்ப எப்படி உரிமை தொகை, அதாவது இந்த ஏமாற்றங்களை நான் எப்ப இருந்து சந்திக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அதாவது கார் வந்து டியூல வாங்கிட்டு வாடகைக்கு கொட்டி டெய்லி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பொழப்பத்தன்மை நடத்தி வாழ்ற மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு கார் இருக்குது, உரிமை தொகை கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் அதோட போச்சா, இப்ப 50,000 ரூபாயும் 1 பவுனும் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. இப்ப என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு திருமணம் போன வருஷம் ஆயிடுச்சு, போய் எழுதி வச்சுட்டாங்க. அப்ப அந்த ஸ்கீம் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் பணம் வரல, நகையும் வரல. இந்த மாதிரி ஏமாற்றங்களை எல்லாம் சந்திச்சு வந்திருக்கிறீங்க. ஆமா. அப்போ உங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க சேர்ந்த காலகட்டம் எது? நான் வந்து 2015-16ல சேர்ந்தேன். 16ல சேர்றப்ப இந்த கட்சிக்கு நம்ம போறோம் அப்படின்னு உங்களுக்கு, அதாவது எலெக்ஷன் அப்பதான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப எல்லா கட்சியும் வந்து ரெட்டை கட்சிக்காரங்க ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஆடு மாடு தரோம், பெண்களுக்கு ஆடு மாடு தரோன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு போனு ஸ்மார்ட் போன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. தாலிக்கு தங்கம் பணம் 50,000 ரூபாய். அப்புறம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு சைக்கிள் இதெல்லாம் ஃப்ரீயா தரேன்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நான் வந்து அப்போ வந்து என்னன்னா, ஜெயலலிதா இதெல்லாம் தரேன்னு இருக்கிறாங்க, அப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ வந்து 2015-16ல தான் எலெக்ஷன் வந்தது. அப்போ வந்து ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போட்டால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டோம். மகளிர் குழுவில் இருக்கிறோம்,
மகளிர் குழுவுக்கெல்லாம் கடன் தரோம், அது தரோம், இது தரோன்னு சொல்லவும் நாங்கள் ஆசைப்பட்டு போய் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்தாச்சு, ஜெயிச்சு வந்துட்டாங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு போய் நின்னா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்மார்ட் ஃபோன் மகளிர் குழுவில் இருந்தால் தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? மகளிர் குழுவில் இருக்கிற தலைவிகளுக்கு தான் தருவோம். சரி, நான் தலைவி தான், எனக்கு கொடுங்க. அதாவது தேர்தல் சமயத்துல அறிவிக்கிறது ஒண்ணு, மறுபடியும் அதை போய் சரி தருவாங்கன்னு சொல்லி மக்கள் நம்பிட்டு போய் ஓட்டு போடுறோம். உங்களுக்கு இல்ல, இதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க இல்ல அப்படின்றது மறுதளிக்கிறது. அப்ப அந்த போன் தரல, சரி வேண்டாம், ஆடு மாடு வேணும், எனக்கு ஆடு வேணும்னு போய் எழுதி வச்சோம். ஆட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் பணம் தந்துடுவாங்க, ஆடு சந்தையில் போய் நாம தான் வாங்கிக்கணும்ன்ட்டு சரின்னு போய் எழுதி வச்சா அது என்னன்ட்டாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இலக்கு மக்கள் பட்டியலில் இருக்கணும். சரி, நான் வந்து அப்போ இலக்கு மக்கள் பட்டியலில் தான் இருக்கிறேன், எனக்கு வேணும் கொடுங்கன்னு போய் பட்டியலில் எழுதுனா அவங்க என்னன்ட்டாங்க, விதவைக்கு தான் தருவேன்னு சொல்லி என்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆட்டுக்கு எழுதும் போது. அப்போ நான் வந்து இவங்களுக்காக நான் விதவையாக மாற முடியுமா? இலக்கு மக்கள்ல இருக்கிற எனக்கு இல்லை அப்படின்னா நீ ஏன் சொல்ற? 100 பேர்த்துக்கு தான் அப்போ கொடுக்குறாங்க, ஒரு 5 ஆண்டுக்கு 100 பேர்த்துக்கு தர இது பதிவை நீங்க ஏன் எலெக்ஷன் அப்ப பதிவிடுறீங்க? அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு நாங்க என்ன? சரி, ஆடு கிடைக்கல, மாட்டுக்கு எழுதணும். மாடு அதே போலதான், மாடும் வந்து எல்லாத்துக்கும் இல்லை, ஏழை மக்களுக்கு தான் அது விதவையா இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட மாடே தரல. தராத மாட்டை தரேன்னு ஏன் சொல்றாங்க? அப்ப இப்படி சொல்லி ஏமாற்றி கணக்கு எழுதிக்கிறதுக்கு இருக்குமா? ஆமா, கணக்கு எழுதி இருப்பாங்க ஆல்ரெடி. இப்ப 100 பேருங்கிறது 1000 பேர்த்துக்கு கொடுத்தேன்னு எழுதி இருப்பாங்க. மாடு அதே மாதிரிதான் 100 பேர்த்துக்கு கொடுத்தேன்னு, ஒரு மாட்டுக்கு 25,000னா 100 பேர்த்துக்கு தந்தேன்னு எழுதி இருப்பாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. நாம அங்க போய் கணக்கு நோட்டை எடுத்தா பாக்குறோம். யார் சொல்றா? ஊராட்சியில வந்து கிராம சபா கூட்டத்துல எல்லாத்தையும் பதிவிடுறோம், நாங்க இத்தனை லட்சம் செலவு பண்ணிக்கிறோம், இத்தனை கோடி செலவழிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க ஒரு கிராம சபா தவறாத போறோம், ஆனா அதை எங்க கிட்ட காமிக்கிறாங்களா இவ்வளவு செலவழிச்சிருக்கிறோன்னு? இந்த மாதிரி செயல்பாடுகள், அரசியல் நடத்தைகள் தான் வந்து உங்களை வந்து என்னை வந்து மாத்துச்சு. சரி, இவங்கதான் இப்படி போய் சொல்றாங்கன்ட்டு சரி திமுக தான் போலாமான்னு ஒரு யோசனையில போனோம். அவங்க என்னன்ட்டாங்க, 2 ஏக்கரா காடு தரேன், நீங்க அங்க ஒரு புரட நீங்க எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கரா காடுனாங்க. சரின்னு நம்பினாங்க. நான் ஓட்டு போடல, மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள தேர்வு செஞ்சாங்க. எத்தனை பேருக்கு காடு கொடுத்தாங்க? அவங்க எத்தனை பேர் காடு வாங்கியிருக்காங்க? அவங்கள இருக்கிற உறுப்பினர் இப்ப எப்படி சென்னையில திருமங்கல பார்முலா விட இது மீறின பார்முலா, முதல்ல பார்முலா இந்த சென்னையில முதல்ல வந்துருச்சு அந்த கதை மாதிரி. இது 2 ஏக்கரா கொடுக்கற கதை எப்படின்னா, இவங்களுடைய ஆட்சியில் இருக்கிற புறம்போக்குகளை எல்லாம் இவங்களுடைய வட்ட செயலாளர், வார்டு செயலாளர் அப்படின்னு இருக்கிறவங்க, வண்டு முருகன் சொல்றாங்கல்ல, வண்டு முருகன் வட்ட செயலாளர் வண்டு முருகன்னு சொல்லுவாங்கல்ல சினிமாவில எல்லாம், அந்த மாதிரி வட்ட செயலாளர் வார்டில் இருக்கிறவங்க அந்த பகுதியில் இருக்கிற புறம்போக்குகளை 2 ஏக்கரா அவங்க பேர்ல பட்டா பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பட்டா பண்ணதான் இன்னைக்கு வந்து குளங்குட்டைகளை சென்னையில ஊரா சைட்டு போட்டு வித்தது. அந்த 2015-16 2 ஏக்கரா கொடுத்தது இன்னைக்கு சைட் ஆகி அது ஏழை மக்கள் போய் வாங்கி இன்னைக்கு இந்த கதியாகி கிடக்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட அரசியல் போக்குகளை வந்து நீங்க கவனிச்சுக்கிட்டே வரீங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில என்னுடைய இந்த 50 ஆண்டு காலமா நான் ஒன்னொன்னையும் கவனமா கவனிச்சுட்டு வரேன். இவங்க என்ன செய்யறாங்க? பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு தரேன்னு எப்ப சொன்னாங்க தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் அமலுக்கு வரல. இப்பதான் இந்த வருஷம் தான் அது அமலுக்கு. ஆமா, இன்னும் என் பேர பேத்தி வந்தா கூட உனி அது வர போறது கிடையாது. நாம் தமிழர் கட்சியில நீங்க என்ட்ரியா வரீங்க, உள்ள நுழையறீங்க. அப்ப உங்களுடைய மனநிலை ஒரு கட்சி இருங்க. இந்த திமுக என்ன பண்ணிருச்சு, இந்த மாதிரி சொல்லி வடிவேலை சொல்ற மாதிரி கிணத்த காணங்கிற மாதிரி இடத்த காணன்னு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. சரி, எதுவுமே இல்ல. இந்த அரசியலே வந்து ஒரு சாக்கடை. இந்த அரசியல் சாக்கடையில நாம எங்க போய் வாழ்றதுங்கும் போதுதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக ஜிஎஸ்டிங்கிற பேர்ல அப்ப வந்து வாட் வரின்னு சொல்லி ஜவுளி தொழில முதல் கை வச்சது. அப்ப முன்னையெல்லாம் வந்து ஜவுளி அப்படின்னாவே அதுக்கு வரியெல்லாம் விதிக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படி இல்லைங்க. இப்பெல்லாம் வாட் வரிங்கிற 18%. அதுக்கு கலைஞர் அப்ப போட்டது 12%. இப்ப பிஜேபி வந்து அதை 6% உயர்த்தி 18 மாத்தி
இன்னைக்கு சின்ன சின்ன வியாபாரிகளவே கதையை முடிச்சு போடுச்சு. தலையில வந்து கல்ல போடல, பாறை தூக்கி போட்டு கதையே முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு நெசவாளரு நீங்க வேணா பாருங்க, நெசவாளர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்கள போய் கேளுங்க, இந்த வரி விதிப்புனால அவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொழிலே கிடையாதுங்க அவங்களுக்கெல்லாம், தொழில் இல்ல. அடுத்த நிலைக்கு எப்படி போறதுன்னே தெரியாத நிலையில தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்காக நாம இவங்களோட இருக்கணும்? சரி, இந்த 2 அரசியல் களத்தையும் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு தான் 3ஆவதா வந்த விஜயகாந்த் கட்சியில இணையலாம் அப்படிங்கிற யோசனையோட அங்க இருந்தோம். கேப்டன் அணியில நான் இருந்தேன் கொஞ்ச நாளா. ஆனா அவங்க கொஞ்ச நாள் இருக்க வரைக்கும் இவங்க நெருக்கல அவங்களால தாங்க முடியல, இவங்களோட கூட்டணிக்கு போய் இன்னைக்கு அவரோட நிலைமை அதை விட படுபாதகத்துல போயிருச்சு. அது காரணமே இந்த திமுக தான். இல்லைன்னா அவராவது இன்னைக்கு நல்ல அரசியல் கொண்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு அவரும் முடிஞ்சே போயிட்டாரு. நல்ல மனிதர், அவரை வந்து தெய்வத்துக்கு நிகராதான் மதிக்கணுமே ஒழிய குறைவா சொல்ல முடியாது. நல்லா பண்ணாரு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டிக்கிறாரு, அதையெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு இருந்தாரு. இப்ப இவங்க வந்து அவரையும் படு டீலாவில தள்ளி விட்டாங்க. இப்ப அடுத்ததான் வந்து நல்லவர் தான், நல்லவரை இந்த நிலை கொண்டு வந்தது காரணம் திமுக நிலைக்கு வந்தாரு. அவருக்கு பாவம் ஏமாத்த தெரியாது, அதனாலதான் அவரு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏமாத்த தெரிஞ்சிருந்தா இவங்க மாதிரி உருட்டிட்டு பரட்டிட்டு நாடகம் நடிச்சுட்டு மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு வந்திருக்கலாம். நல்ல பண்பு, நல்ல குணம் தான் அவரை வந்து இவங்க என்னுடைய எதிர்ப்புக்கு ஆளாயிட்டாரு. ஆமா, அப்புறம் அவரை எப்படி தோற்கடிக்கணும்னு இவங்க திட்டம் போட்டு அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த மக்கள் அதை ஏனோ இன்ன வரைக்கும் இன்னுமே உணராம இருக்காங்க. ஒருத்தர் வந்து வெற்றி அடையறாங்கன்னா அந்த எம்எல்ஏ போய் நான் விலை கொடுத்து வாங்கினா அது நம்மளையும் ஓட்டுக்காக விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? யாரும் வந்து அங்க கொள்கை நிலைப்பாடோ இல்ல பணம் தான் மெயின். தலைவனை வந்து ஏமாத்தி ஒரு காசுக்காக விட போய் 8 எம்எல்ஏக்களும் போறாங்க. அப்போ இந்த நிலையில இருக்கும்போது அவங்களோடவே நம்ம கூட்டணிக்கு போலாமா? போகக்கூடாது. துரோகிகளோட நம்ம கூட்டணிக்கு போனா அது மிகப்பெரிய துரோகமாய் தான் நாம இந்த நிலைக்கு வந்துட்டோம். சரின்னு வேண்டான்னு வெளியேறிதான் அடுத்தது நாம் தமிழர் பார்த்தோம். நாம் தமிழர் வந்து போன முறை எலெக்ஷன் போது அவங்க அறிவிச்ச திட்டங்கள் உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டுல யாராலையும் அறிவிக்கப்படலை. முதல் கொள்கை என்ன தெரியுமா? அவங்க தரமான கல்வி, தரமான மருத்துவம். அது என்ன நல்லா தரமா தானே கொடுக்க. எங்க கொடுக்குறாங்க தரமா? ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு அரசு டீச்சரா இருக்கிறவங்க குழந்தைகளை எங்க படிக்க வைக்கிறாங்க? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு படிக்க வைக்கிறாங்களா? பாரதி வித்யாலயாவில படிக்க வைக்கிறாங்க. பாரதி வித்யாலயா யாருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம செங்கோட்டையா அண்ணன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்தான். அந்த காலேஜ்ல அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம வசதியா இருக்கிறோமா? அப்போ முதல் தேர்வு வந்து சீமான் அண்ணன் சொன்னது தரமான கல்வி. அந்த தரமா இலவசமா, அதுவும் அரசு பள்ளியிலேயே தரேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு இணையருக்கு முதல் நாம் தமிழருக்கு அடி எடுத்து வைக்கிற முதல் காரணமே வந்து தரமான கல்வி. அது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான ஒரு அவங்களுக்கு அது மட்டும் இல்லாத அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, டீச்சர், வாத்தியார், எம்எல்ஏ, எம்பி, யாரோட குழந்தையா இருந்தாலும் இந்த பள்ளியில தான் படிக்கணும். அரசு பள்ளியில படிச்சா மட்டும்தான் அரசு வேலைன்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் முதல் முறையை இணைஞ்சேன். அதோட வந்து அரசு மருத்துவமனையில வந்து தரமான மருத்துவம், அதுவும் அதே மாதிரிதான். எல்லாம் இன்னைக்கு மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்போலோ போறாங்க, காவேரி போறாங்க. அதெல்லாம் யாரோட மருத்துவமனை? நம்மளுதான். நம்மளுக்காக தராங்க. ஒரு இட்லி 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கிற மருத்துவமனைக்கெல்லாம் போறாங்க. நான் போக முடியுமா? நான் போய் ஒரு இட்லி 1.5 கோடி கொடுத்து வாங்க முடியுமா? நம்ம 2 ரூபாய்க்கு இட்லி கொடுத்தா போதும். அது நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சும்மாதான் இட்லி தராங்க. நல்ல தரமானதா கொடுத்தா. இந்த ஆட்சிகள் எல்லாம் பொதுவா பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு வருமானமுடைய அரசு மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கான சேவைகளை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு தரப்புல இருக்கக்கூடிய பள்ளிகள், மருத்துவமனைகள் எதுவா இருந்தாலும் ஒரு தரமற்ற முறையில செயல்படுதுங்கிற மாதிரி மக்கள் வந்து பல்வேறு கருத்துக்கள், கட்டட இடிஞ்சுழுது, இந்த மாதிரி எல்லாம் உண்மையாலுமே எங்க காசு இருக்குதுன்னு தெரியல. அவ்வளவு நல்லா கட்டடம் கட்டி. எங்க அப்பா கேன்சர்னால பாதிக்கப்பட்டாரு. அவருதான் நான் 13 வயசு இருக்கும்போது இறந்துட்டாரு. அப்ப அவரு ஜிஹெச்ல தான் இருந்தாரு, கோயம்புத்தூர் ஜிஹெச்ல.
அங்க போய் பாத்தீங்கன்னா வெத்தலை வாக்கெல்லாம் இங்க செவரா துப்பி வச்சு பாத்ரூம் எல்லாம் கிளீன் தூய்மை இருக்காது. இட்லி கொடுப்பாங்க, ரெண்டு இட்லி இத்தனை சோடு எடுத்துட்டா மண்டை உடஞ்சு போயிரு. அவ்வளவு ஒரு கெட்டியா அது மாதிரி. அதுக்கப்புறம் இது வருங்க. இன்னொன்னு எங்க அம்மாவும் கேன்சர்னாலதான் பாதிக்கப்பட்டாங்க. அப்பவும் கோயம்புத்தூர் ஜிஹெச் தான் போய் அட்மிட் ஆயிருந்தாங்க. போய் அட்மிட் ஆகி 6 மாசம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தரல. 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது கேன்சர் முத்துன்னு நிலைமையாகி போச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அது குணமாகவே இல்லை. 6 மாசத்துல இறந்து போயிட்டாங்க. இதுவே தனியாரா இருந்தா நான் போய் அட்மிட் ஆனோன்னு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அது பரவாது. அதனாலதான் தனியாருக்கு மக்கள் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சரியான மருத்துவம் தரணும் அப்படின்னா சீமானனாலதான் முடியும். இவங்க 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டாங்களா, ஏன் தரல? தரமான மருத்துவம் இருந்து இப்ப எங்க அம்மா எங்களோட இருந்திருப்பாங்க. எங்க அம்மா எங்களோட இருந்திருந்தா எங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆதரவா இருந்திருக்கு. நாங்கெல்லாம் அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த ஊருக்குள்ள. தெரியுமா? காரணம் இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி ஆட்சி முறை தான். ஏன் அவங்க இவ்வளவு நாள் அதை சரிபடுத்தல? அதையும் அண்ணன் சொல்லிக்கிறாரு. இத்தனை குக்கர் கலந்து டிவி மருத்துவமனை சரியா வச்சுக்க தெரியல. எவ்வளவு இலவச தரேன்னு அறிவிச்சாங்க. காடு தரேன், நகை தரேன், நிதி ஒதுக்கீடு, எத்தனை நிதி ஒதுக்குன்னு நாமளும் ஒவ்வொரு சட்டசபை கூட்டத்தொடர டிவியில போடுறாங்க பாக்குறோம். நிதி ஒதுக்குறாங்க. ஒதுக்கி இருக்கலாம்ல. இன்னைக்கு நாம நல்லா இருந்திருக்கலாம், நம்ம குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்கல்ல. அது மாதிரி நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்மளுக்கு இந்த நிலைனா படிக்காத பாமர ஏழை மக்கள், ஒண்ணும் தெரியாத அப்பாவி மக்களோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் நாம் தமிழரை தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பெண்களுமே நாம் தமிழர் தான் நீங்க தேர்ந்தெடுத்தாகணும். வேற வழியே இல்லை. போது நாம இத்தனை நாள் ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்லையும் மாட்டினது போது. ஒண்ணுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடி. உங்களுக்கு இந்த நீங்க அரசியல் பார்வை நிறைய கவனிச்சு வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? திமுக பார்த்துருக்கீங்க, அதிமுக பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு பெண்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, திராவிட கட்சி, 2 இருவேறு திராவிட கட்சி எடுத்துங்க. எதுல பாதுகாப்பா நீங்க கருதுறீங்க? நீங்க இது நாள் வரைக்குமே அரசியல் காலத்துல பெண்களை யாருமே முன்னுக்கு கொண்டு வந்ததில்லை. நம்ம திமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு அம்மா தான் மொடக்குறிச்சியில இருந்து வந்தாங்க. பாவம், அவங்க கலைஞருக்கு அடுத்த நிலையில இருந்தாங்க. கலைஞர் இறந்தோடனே அவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சுப்புலட்சுமி அம்மா தான் சொல்றேன். அவங்க உண்மையிலுமே அவங்க திமுகவுக்கு ஒரு பெரிய தூணா தான் இருந்தாங்க. ஒரு பெண்ணா அவங்கள நான் உண்மையாவும் மதிக்கிறேன். அவங்க திமுகவோட வளர்ச்சிக்காக தூணா நின்னவங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற இடங்க அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கீங்களா நீங்க? அப்புறம் உங்க பின்னாடி பெண்கள் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் அதிமுகவுல ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா சசிகலா அம்மா. அந்த அம்மா இல்லைன்னா ஜெயலலிதாவே இல்லைங்கிற அளவுக்கு இருந்தாங்க. வர முடியாது. அந்த அளவுக்கு இருந்தவங்களை வந்தவரு துரோகிகள் தான். இப்ப அவங்களையும் தூக்கி வீசிட்டாங்க. இப்ப இங்க பெண்களுக்கு மதிப்பீடு இருக்கு. ஆனா நாம் தமிழர்ல சீமான் அண்ணன் 50க்கு 50 பெண்கள்னு 124 பேர் ஆண்கள். உங்களுக்கு வேட்பாளர்னா பாதி நிறுத்துறாரு. 112 நிறுத்தினாரா இல்லையா? 2 தடவை நிறுத்தியாச்சு. 40 பேர் எம்பி வேட்பாளர். போன தடவை 20 பெண்கள் 20 ஆண்கள் நிறுத்தினாரு. எவனும் செய்யல. எவனும் அதை கொண்டு வர கூட அருகதை இல்லாத இருக்காங்க. இன்னும் 33 சொல்லி வாயிலதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பாதி ஆண்கள் பாதி பெண்கள். 24க்கு 112 ஆண்கள் 112 பெண்கள் எம்எல்ஏ வேட்பாளருக்கு நிறுத்தினார். இப்ப இனி பாருங்க, இந்த சட்டசபை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறிவிச்சாச்சு 40 பேர், 20 ஆண்கள் 20 பெண்கள். அப்ப பெண்களுக்கான வளர்ச்சி இந்த இடத்துல நான் பாக்குறேன். இது நாள் வரைக்கும் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு மதிப்பீடு கொடுத்து கிடையாது. இன்னைக்கு கனிமொழி அக்கா அங்க வந்திருக்கிறாங்கன்னா, கனிமொழி எனக்கு தங்கையா தான் இருப்பாங்க. என்னை விட ஒரு 2 வயதாவது கம்மியா தான் இருக்கு. பல காணொலிகள்ல நான் பார்த்திருக்கிறேன். அந்த காணொலிகள்ல பாத்துட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் சார்ந்து பெண் பேச்சாளர்கள் ரொம்ப கம்மி தான். மீறி போன இந்த கனிமொழி அம்மா பேசுவாங்க. அவங்களுமே போன தடவை எலெக்ஷன் போதெல்லாம் அவங்க பேசவே தெரியாது, பேசியே பழகல. ஒரு நாள் கோபியில பஸ் ஸ்டாண்ட்ல பேசுறாங்க, அவங்களால பேசவே முடியல. ஒரு 10 வாரத்தை தான் பேசுறாங்க, அதுக்குள்ள 20 தடவை தலையாட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களால பேச முடியல. ஆனா இப்ப பேசி பழகிட்டாங்க.
இதுல நாம் தமிழர் கட்சியில வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள் வந்து பெண்கள்ல வந்து மேல வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் காளியம்மாள், சீதாலட்சுமி எல்லாருமே நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு நான் போகல. இருந்தாலுமே பெண் பேச்சாளர்கள் வெளியே இப்ப எனக்கே வந்து இடம் நாம் தமிழர் கட்சி தருகிறது அப்படிங்கிறது நான் இதுல குறிப்பிட வரேன். கண்டிப்பா எனக்கே வந்து மேற்கு மாவட்ட மகளிர் வாசறைக்கு செயலாளரா பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு எங்க ஊராட்சியிலேயே நான் 70 பெண்கள் இணைச்சிருக்கிறேன். அதுல 20 பெண்கள் இணைச்சிட்டீங்களா? இணைச்சிருக்கிறேன் 70 பேரு. ஆமா பாருங்க 360 ஓட்டு போன எலெக்ஷன்லயும் நாங்க வாங்கினோம். எங்க ஊராட்சியில 5000 ஓட்டு. 5000 ஓட்டுல திமுக பரம்பரையா ஆண்டது அதுவே 750 ஓட்டு தான் வாங்கியிருக்குது போன முறை. நீங்க வந்து எல்லாம் குறைச்சு விட்டீங்க. நாங்க இப்ப இல்ல 750 ஓட்டு தான் வாங்கினோம் திமுகவே. நாங்க 350 வாங்கி இருக்கிறோம்ல. அப்போ 350 போன முறை. இந்த முறை 1000 டார்கெட் வச்சிருக்கிறோம். வெள்ளாங்கோயில்ல இந்த கோபி ஒன்றிய வெள்ளாங்கோயில் கிராமத்துல இந்த கிராமத்திலே நாங்க 1000 ஓட்டு டார்கெட் வச்சிருக்கிறோம். அண்ணன் சீமானுக்கும் உங்க கட்சி பயணத்துக்கும் இருக்கிற ஒரு எப்படி அந்த பயணத்தை நீங்க கருதுறீங்க? அண்ணன் சீமானோட அந்த கட்சியில பயணிக்கிறீங்க இல்லைங்களா? மற்ற கட்சியில தலைவர்களோட பயணிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்க. மற்ற கட்சியில தலைவர்னா அவங்க தலைவர், நாம தொண்டரா இங்க கீழே நின்று ஏரோப்ளேன் வேணா இப்படி கும்பிடு போடணும். சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிக்கு எப்படி அப்படித்தான் இயல்பா நாங்க போனா கூட கிட்ட நின்று பேசலாம். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் அவரு தெரிஞ்சுப்பாரு. அவர் அதை பத்தி விசாரிப்பாரு. நம்மளை பத்தி எல்லாமே அவரு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. பேசிக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. என்கிட்ட சொல்லிக்கிறாரு நல்லா தரமா செய்யுங்கம்மா அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு. இப்ப கிழக்கு தொகுதியில எலெக்ஷன் போது 45 நாள் நானும் கூட அவரோடவே தான் களப்பயணம் போனோம். வந்தா தினமுமே அவர் வரும்போதெல்லாம் பெண்களை எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போறதுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாரு. அதே மாதிரி எங்க குழந்தைகிட்டையுமே இந்த குடி வந்து மெயினா குடிக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாரு. அவரு குடிச்சாங்கன்னா அவங்கள வெளியேற்றிடுவாங்க. குடிக்கிறவங்களை கட்சியிலேயே அவங்க இணைக்கிறது. பல பேர் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. பெண் விடயத்திலயா இருக்கட்டும், பழக்கத்திலயா இருக்கட்டும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவரு இதுக்கு முன்னாடி அவர் ஒரு டைரக்டரா இருந்தாரு. சினிமா டைரக்டரா இருக்கும்போது அவர் மேல எந்த சேத்தையும் யாரும் ஊர்ல யாருமே அவர் பத்தி விமர்சனம் பண்ணல. ஏன்னா அவர் அப்ப டைரக்டரா இருந்ததுனால விமர்சனம் அல்ல. இதே விஜயலட்சுமி அவர் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்து இன்னைக்கு இத்தனை வருஷமா வாழும்போது இப்ப நான் தான் முதல் பொண்டாட்டின்னு வந்து சொல்றாங்களே, அவங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில இருந்தா அப்படி வந்து சொல்லுவாங்களா? இன்னைக்கெல்லாம் அப்படி விடுவாங்களா? ஒரு பாமர பெண்ணா இருந்தா கூட கல்யாணத்தன்னைக்கு போய் குடுமி பிடிச்சி ஏன்டா எனக்கு எடுத்துட்டு நீ அவளை போய் கல்யாணம் வச்சியா, இப்ப நீ என்னைக்கிட்ட மூக்கணும் அவளை கல்யாணம் மூக்கி விடமாட்டேன்னு போய் பாமர பெண்ணே குறைக்காட்டி நிற்கும் போது இதெல்லாம் அத்தனை படிச்ச பொண்ணு, வசதி வாய்ப்புல இருக்கிறவங்க, எல்லா விவரம் தெரியும், தெரிஞ்சவங்க ஏன் அப்ப தடுக்கல? அப்படி உண்மையா இருந்து அப்ப தடுத்திருப்பாங்கல்ல. அப்ப விட்டு போட்டு தும்ப விட்டு வாழப்புடிங்கிற கதையா இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் எங்க முதலமைச்சரா வந்துருவாரோன்னு யாரோட தூண்டுதல் பேர்ல அவங்க வந்து இப்ப அவங்க மேல சேர்த்த வரி வீசுறாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்கள் மனத்துல வந்து ஒரு மக்களின் முதல்வரா வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு தான் காரணமா நீங்க கருதுறீங்களா? ஆமா, அவர் வந்து இன்னைக்கு மக்களோட அதாவது முக்கியமா பெண்களோட மனதுல அவர் வளரக்கூடாது. பெண்களை வந்து அவர் இழிவுபடுத்துற மாதிரி காமிச்சாதான் பெண்கள் வந்து அவங்க பின்னாடி போட மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுட்டாங்க. யாருமே நம்பல. மக்களே என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு தான் பண்றாங்க. வெட்ட வெளிச்சு அவங்களுக்கே இன்னைக்கு திருமணம் கட்டி எல்லாம் அப்படியே கப்சுப்புன்னு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. ஆமா, நிறைய தடவை அரசியல் கருத்தியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவருடைய பேட்டியில எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, சீமானை நீங்கள் எந்த விதத்தில் பாதித்தாலும் அது பாதிப்பல்ல, அவருடைய வளர்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி நீங்க? கண்டிப்பா அவர் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுறாருன்னா இவங்க பண்ணுன இந்த பிரச்சனையினாலதான் இன்னைக்கு கிராமங்கள்ல கூட பெண்கள் எல்லாம் என்ன, ஓ இந்த தம்பி நல்ல தம்பிதான், இவங்களை வந்து இப்படி பண்றாங்களா, நாம இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், நாம இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம்னு இப்ப அதுக்கப்புறம் தான் பெண்கள் அதிகமா உறுப்பினராகவே இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தங்கைகள், அக்காக்கள், அப்பாக்கள், அம்மாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த வகையறாக்கள் இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேரும்
எப்படி வந்து உள்ள பழகுறாங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்குள் நம்ம வீடு மாதிரிதான் எல்லாருமே. இப்போ ஜாதி மதம் பார்த்துட்டு முன்னையெல்லாம் நாங்களே வில்லேஜ்ல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிறனால நாங்க இந்த பகுதிக்கெல்லாம் போக மாட்டோம். சில பகுதிகளுக்கு போகாம வராம கூட இருந்தோம். ஆனா நாம் தமிழர்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் நம்ம வீட்டுல எந்த ஒரு நிகழ்வுனாலும் வந்து கலந்துக்கிறாங்க. நாங்களும் அவங்க வீட்டுல எந்த நிகழ்வுனாலும் போவோம். இது ஒரு வெளிவட்டார அரசியல் இல்லாம ஒரு குடும்ப அரசியல் மாதிரிதான். அதாவது நம்ம குடும்பத்துல எப்படி நம்ம சோறு இல்ல தண்ணி இல்ல அப்படின்னு நம்ம யாரை கேட்போம்? நம்மளுடைய தலைவரா இருக்கிற நம்ம வீட்டுக்காரரை கேட்போம், இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவை கேட்போம். அதுபோல நம்மளுக்கு நம்ம நாட்டுல வந்து இன்னைக்கு தண்ணி இல்லை, தண்ணி அதிகமா வந்ததால பிரச்சனை, இது எல்லாமே நாங்க அண்ணங்கிட்ட தான் பேசுறோம். அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு அண்ணன் அப்பா மாதிரிதான் அவருதான் இதை வந்து சரிபடுத்துவாருன்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். நிச்சயமா அது நடக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, பெண்கள் இதுல நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கான சரியான அரசியல் தளமா? ஏன்னா அரசியல்ங்கிறது பெண்கள் வந்து மறுக்கப்பட்டு ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டம் தாண்டி இன்னைக்கு பெண்கள் வெளிவராங்கன்னா அதை நான் பார்க்குறேன், சமூக விடயங்களில் பார்க்குறேன். பெண்கள் இன்னைக்கு அரசியலில் நிறைய வராங்க. கல்லூரி பெண்கள், குடும்ப பெண்கள்லாம் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வாய்ஸை போட்டுட்டு டிக்டாக் அந்த இதெல்லாம் பண்ணுறது பார்த்தோம்னா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா, அண்ணன் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஒரு பார்வையாக இருக்குது. அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப பெண்கள் இது பயணிக்கிறதுக்கான ஒரு அரசியல் சரியான தளம் தான். ஏன்னா வேற கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா அவங்க குவார்டர் கொடுப்பாங்க, மது கோழி பிரியாணி கொடுப்பாங்க. இப்போ மது குடிச்சாச்சுன்னா சாப்பிட்டாச்சுன்னா அவன் எங்க கிடக்குறானே தெரியாம துணி எங்க கிடக்குதுன்னு கூட துண்டக்கான துணிக்கான ஓடி போய் எங்கேயோ கிடப்பானுங்க. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு திராணி கிடையாது, ஆமா. ஆனா நாம் தமிழர்ல ஒரு பையன் வரா அப்படின்னா அவன் நாம் தமிழர்ல இருக்கிற பெண்களை அம்மாவா, சகோதரியா, அக்காவா, அண்ணியா இப்படிதான் பாவிச்சு தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்கள நாம் எப்படி பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்துவோம், அந்த மாதிரிதான் கொண்டு போய் சேர்த்துவாங்க, கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதோட இல்லாம இங்க வந்து ஒரு பயம் இருந்தாலும் அந்த உறுப்பினர்கள் தான் பகிர்ந்துக்கிறாங்க. யாரு கட்சிக்காரங்ககிட்டயோ மக்கள்கிட்டயோ போய் காசு வசூல் பண்ற வேலையே கிடையாது. 10 ரூபாய் இருந்தாலும் காப்பி கூட குடிக்காம கூட கட்சி வளர்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க சொந்த காசு. ஆமா, சொந்த காசு. நிறைய ஃபாரின்ல இருந்து வருது. யாரு இந்த காலத்துல வந்து 1 ரூபாய் பிச்சை போடுறத யோசிக்கிறா, 1 ரூபாய் பிச்சை போடுறத யோசிக்கிறா, எவன் தருவா? இப்ப கோபியில நாங்க இருக்கோம்னா இங்க கோபிக்குள்ள இருக்கிற பசங்க நாங்க தான் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சொல்றாரு வேணும்னா ரெய்டு விட்டு பாத்துக்கணும். ஆமா, ரெய்டு விட்டா நீங்க தான் கையில இருந்து கொண்டு போய் உள்ள வச்சு எடுத்துட்டு வந்ததுதான். அதுக்கு நாங்க ஆமா எங்க வேணும்னு சொல்லி நாங்க 10 பேர் ஒண்ணு சேர்ந்து உங்களோட எங்க கையில கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். நீங்க அந்த நிலையில தான் இருக்கிறோம். நாங்க யாருமே வசதி வாய்ப்பானவங்க எல்லாம் இல்லை. உங்களை மாதிரியே தான் நாங்க 50 ஆண்டு காலமா இந்த அரசியல் காலத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் இன்னைக்கு நாம் தமிழர்ல பயணிக்கிறோம். இந்த எங்க குழந்தைகளை நாங்க தைரியமா அரசியல் காலத்துக்கு கொண்டு வரோம். நீங்க வந்து அதிமுக, திமுக, பிஜேபி எல்லாம் போயிட்டீங்கன்னா இப்ப சசிகலா புஷ்பா ஒரு தடவை வந்து ஒரு பக்கம் கொடி ஏத்துனாங்க, பாவம் படாத பாடுபட்டு போயிட்டாங்க. அது எல்லாரும் டிவியில பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா நாம் தமிழர்ல எத்தனை பெண்கள் நாங்க முன்னாடி நிக்கிறோம், கொடி ஏத்துற பக்கமும் எல்லா பக்கம் பெண்களுக்கு தான் முன்னுரிமைங்க. பெண்கள் போய் முன்னாடி நின்னா ஆண்கள் அத்தனை பேர் பின்னாடி போய் நின்று எங்களுக்கு அவங்க வழிவிட்டு அவ்வளோ ஒரு உதவி செய்வாங்க. யாருனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி தான் நாம் தமிழர். நாம் தமிழருங்கிறது வந்து இது கட்சி கிடையாது. நாம் தமிழர் என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் தமிழனா இருக்கிற நாம ஒவ்வொரு தமிழனுக்கும் நம்ம ரத்தத்துல உணரணும். இந்த ரத்தம் வந்து திராவிட ரத்தமா இருந்தா இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு தான் கிடக்கணும். ஆனா நாம் தமிழரா இருக்கிற ரத்தம் வந்து குடிக்க அடிமையாகாது. நம்ம நாட்டை நாம காக்கிற வீர வேங்கைகள், அதை மனசுல வச்சுக்கணும். அதே போல குடின்னு எந்நேரம் பார்த்தாலும் குடிச்சுட்டே தெரியக்கூடாது. இன்னைக்கு பாரு தமிழ்நாடு முழுக்கமா எத்தனை லட்சம் பேருக்கு உயிர் காப்பாத்திருக்கிறாங்க தெரியுங்களா? நாம் தமிழர் பசங்க எப்படி காப்பாத்தினாங்க? ரத்தத்தை, தன்னுடைய ரத்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை உயிர் காப்பாத்திருக்கிறாங்க? குருதி கொடுத்து காப்பாத்திக்கிறாங்க. நீங்க வந்து திமுக காரங்கிட்ட போய் ரத்தம் வாங்கிட முடியுமா? காரங்களுக்கு நம்மளுக்குதான் வேற வழியில அவங்களுக்கு பூரா ஆல்கஹால் கலந்துருக்குது ரத்தத்துல, பூரா குடி. அப்புறம்
பூரா குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி நம்பி எல்லாருமே வந்து பெண்கள் பயணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அங்க களத்துல நிக்கிறதுக்கு பசங்க நிறைய இருக்கிறாங்க. இங்க நிறைய பாசறைகள் இருக்குது. நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ ஒரு மரம் நடலாம், பொறுப்பெடுத்து செய்யலாம். நீங்க பொறுப்பாளராக இருந்தாலும் இருக்கலாம். அப்ப மரம் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அங்கங்க எல்லாம் மரத்தை பூரா வெட்டுறாங்க. யாராவது கேட்கறாங்களா? இத்தனை மணிகாரன் இருக்கிறாங்க, எத்தனை ஆரை இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தராவது கேட்குறாங்களா? ஆனால் நாம் தமிழர் பசங்க வேறு சுற்றுச்சூழல் பாசறையில் எத்தனை பக்கம் மரம் நட்டுறாங்க. இந்த சேரு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை கவனிங்க. அவங்க ஒரு பேப்பர் கீழே விழுந்தா கூட அதை பொறுக்கி சாக்கில் ஓட்டு சுற்றுச்சூழல் பாசறை அப்படியே சுத்தம் பண்ணி விட்டு போகிறாங்க. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இந்திய வரலாற்றுலேயே ஒரு அரசியல் கட்சியாவது ஒரு கூட்டத்தில் ஒரு குப்பை பொறுக்கிற மாதிரி பார்த்துருக்குறீங்களா? அதெல்லாம் இந்த நாம் தமிழர்கள் தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் நாம் தமிழரில் இணைங்க. நாம் தமிழரில் உங்கள் குழந்தைகளை தாராளமாக மாணவர் பாசறை இருக்குது, மழலையர் பாசறை இருக்குது, மகளிர் பாசறை இருக்குது, மீனுக்கு கூட அதுக்கு பாசறை, மீன் பிடிக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்கன்னு அப்படி நிறைய பாசறைகளும் இருக்குது. ஏதோ ஒன்றுல இணைச்சி விடுங்க. உங்கள் பெண்களோ உங்கள் குழந்தைகளோ நல்ல முறையில் வளரு. அதை விட்டுட்டு நீங்கள் திமுக அதிமுக பிஜேபின்னு போனீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட நிலையை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், 20 வருஷங்களை சொல்லுவேன். நான் அன்னைக்கு சொன்ன இந்த பதிவை நான் சொல்கிறேன், 20 வருஷங்களை சொல்லுவேன். உங்கள் குழந்தைகள் நீங்கள் நாங்கள் சொல்லும் போது இணைச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் நிலை எப்படி இருக்கும்? இன்றைக்கி எங்கள் பசங்களை எல்லாம் நல்ல விதமாக வளர்த்தி விட்டுருக்குறோன்னா ஒரு விதத்தில் நாம் தமிழர் அதுக்கு ஒரு காரணம் தான். என் எல்லாம் கட்சியில் 13 வயசுல போய் இணைஞ்சான். இன்றைக்கி துபாயில் இருக்கிற வேலையில் எப்படி போனால் வேலைக்கு ஒரு குடிக்க மாட்டா, பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டா, ஊர் சுத்த போக மாட்டா. இன்னைக்கு வேலைன்னு வேலையை மட்டும் பார்க்குறான். நல்ல நட்புகள் கிடைக்கணும். முதல்ல ஒரு பக்கம் நான் போறேன்னா முதல்ல நல்ல நட்புகள் வேணும். இங்கே போகிறதே குடிகாரனோட கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்களே கூட்டிகிட்டு போய் ஊற்றி கொடுக்குறீங்க. அப்புறம் உங்கள் பொண்டு பிள்ளைங்க எப்படி இருக்குது? ஒரு அரசியல் களத்துக்கு போனால் போயிட்டு ஓட்டு கேட்குறோமா, கேட்டாச்சுன்னா வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல. போகிறீங்க அங்கே திமுக அதிமுகவில் போனால் அன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் பார்க்குறேன், பெண்களுக்கு 1000 ரூபா பணம். காலையில் 8 மணிக்கு உள்ளே போயிட்டாங்க, நைட்டு 7 மணிக்கு வெளியில் வராங்க. அங்கே டிவி வச்சுருக்குறாங்க. உனக்கு டிவியில் என்ன படம் வேணுமோ போட்டு விட்டுறாங்க. அப்புறம் குவாட்ரு பொழுது வந்து ஆம்பளை குவாட்ரு வேணுனாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க, பெண்களுக்கு குவாட்ரு வேணாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க, கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துறாங்க. குழந்தைகளுக்கு கூட கூட்டிகிட்டு போனால் அதுகளுக்கும் சேர்ந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் அதுங்க குடிச்சு பழகுமா பழகாதா? அதுகளும் குடிச்சு பழகுமா பழகாதா? இப்போ இந்த குவாட்ரு வந்து அவங்களோட மில்லுலேருந்து வருது. அவங்க தான் ஆளை வச்சிருக்கிறாங்க. குவாட்ரு கடை வச்சுருக்கிறதும் அவங்க தான், ஆளை வச்சிருக்கிறது அவங்க தான். அதில் இப்போ வந்து உங்களுக்கு ஊற்றி பழக்கி விட்டாங்க. நீங்கள் நாளைக்கு போய் வாங்குவீங்க. இன்னைக்கு கொடுத்த 1000 ரூபா அவங்க நாளைக்கு உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் அதுக்கு அடிமையாகி இன்னைக்கு நோயாளியாகி ஆஸ்பத்திரி போனால் மாத்திரை மருந்து, அதுவும் தனியார் மருத்துவமனை போகிற இந்த அரசியல்வாதி கிட்டதான். அப்போ நீங்கள் எப்படிதாம்மா பிழைப்பீங்க? இதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சிந்திச்சு இனி வருங்காலங்களில் நாம் தமிழர் ஒன்று தான் உங்களுக்கு. அதை நினைவில் வச்சு இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கொடுங்க, வாக்கு செலுத்துங்க, அதில் உறுப்பினராக இணைங்க. நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு உங்கள் வாழ்க்கை நாம் தமிழர் கட்சியில் எப்படி வந்து இருந்துச்சு, அதனுடைய பயணங்கள் எப்படின்னு பல்வேறு விதத்தை இந்த அரசியல் பார்வை எப்படி பார்க்கணும், அதுவும் பெண்களுக்கு ஒரு அரசியல் எப்படி கவனிக்கணும், ஒரு எந்த மாதிரி அரசியலை தேர்ந்தெடுக்கணும், நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கைக்கான அரசியல் எது அப்படின்னு வந்து உண்மையாக மனதார நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி பேப்பரில் எழுதி அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்படி பேசுன்னு எழுதி கொடுத்து நீங்கள் பேசலை. உங்கள் மனதிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் அடிபட்ட வந்த வாழ்க்கையை வச்சு எனக்கு நாம் தமிழர் கட்சி இதனால தான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. பல்வேறு தரப்பு மக்கள் இதை பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்காகவும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய உறுதியான நிலைப்பாட்டிற்காகவும் தலைவர் மேதக பிரபாகரன் அவர்களின் கொள்கை பிடிப்புக்கும் கட்சியில் இணைவாங்க. நாளைக்கு நாம் தமிழர் வெல்லும். அண்ணன் செந்தமிழன் சீமான் வர தேர்தலில் வந்து கண்டிப்பா முதல்வரா உட்கார போறாரு. முதல்வராக ஆகணும். முதல்ல இந்த டாஸ்மார்க்கை தூக்கணும். எங்கள் ஊரில் பெண்கள் அத்தனை பேருமே வலியுறுத்துறது அதுதான். அம்மா நீங்கள் வாங்கம்மா நாங்களாம் உறுப்பினராக இணையிறோன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த டாஸ்மார்க் கடையினால எங்கள் ஆண்கள் பூரா இன்னைக்கு வலுவிலேருந்து போனாங்க.
அவங்கள நாங்கள் மீட்டு எடுக்கணும், இவங்கள மீட்டு எடுக்கணும்னா எங்கள் குழந்தைகளையும் சேர்ந்து நாங்கள் மீட்டு எடுக்கணும். அன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பையன் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து கண்டபடி கெட்ட வார்த்தை பேசி அடிக்கிறான்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க தெரியுங்களா? இங்கே கோபியில் தாலுக்கா அலுவலகத்தில். அப்படியெல்லாம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் வெளியே சொல்லாமல் எத்தனை பேர் இதில் கசிங்க போய் கிடக்குறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் மாறோம்னா நீங்கள் நாம் தமிழருங்கிறது கட்சியே கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் இது கட்சின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. நாம் தமிழருங்கிறது வந்து கட்சி கிடையாது, நம்மளுடைய போராட்டம். அது போராட்ட களம். தமிழ்நாடு அப்படிங்கிறது அது நம்மளோட வீடு. இது தமிழ்நாடுன்னா யாருன்னு நினச்சிங்க? தமிழ்நாடுங்க நம்ம வீடு. நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன் சரியில்லைன்னா நம்ம எப்படி மிரட்டி அவங்கள சரிப்படுத்துவோமோ, அதுபோல் நம்ம வீட்டில் எப்படி ஒரு பையன் சரியில்லைன்னா நம்ம அடித்து மிரட்டி அவனை சரியாக கொண்டு வந்து அவனை சரியான வாதையை வழி நடத்துவோமோ, அதுபோல் நம்ம நாம் தமிழருங்கிற கட்சி வந்து ஒருத்தர் சரியில்லைன்னா அவனை சரிப்படுத்தி நேர்வழிக்கு கொண்டு வரக்கு நம்ம சீமானனால தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. நல்ல தரமான கல்வி, தரமான மருத்துவம், அதே போல் ஆடு மாடு மேய்ச்சா கூட அரசு வேலை. இன்னைக்கு விவசாயம் எந்த இடத்துல இருக்குதுன்னே இல்லாமல் போயிடுச்சு. அந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும், விவசாயிகளும் அரசு வேலையாளராக மாற்றணும். இதெல்லாம் நடக்கணும்னா நாம் தமிழரால் தான் முடியும். நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழனுக்கு வாய்ப்பு இல்லாமல் வடக்கன்ஸ், இந்திக்காரன், பொந்திக்காரனெல்லாம் வந்து நம்மளை அடித்து கொள்கிற நிலைக்கு கொண்டு வந்துடாம நம்ம தான் நம்ம நாட்டை பாதுகாக்கணும். இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுடைய அக்காவா, தங்கச்சியா, அம்மாவா, மகளா, நீங்கள் வந்து இந்த மகளோட இந்த அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று எல்லாம் நாம் தமிழில் இணைஞ்சு தமிழனுக்கு கை கொடுத்து நீங்கள் வலுவெற வைக்கணும். தமிழன் தான் வெல்லணும். இனி வருங்காலங்களில் திராவிட கூட்டத்தை விரட்டி அடிக்கணும், தமிழனை வெல்ல வைக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாம் இவ்வளோ நேரம் எனக்காக இந்த பேட்டியை எடுத்து இதை பதிவிட போகிற தம்பி வசந்த் அவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, நீங்கள் இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களும் எல்லோரும் பார்க்கட்டும், சிறப்பாக வரணும். தமிழன் வந்து வெல்லணும், தமிழ்நாடு தான் சிறப்பாக இருக்கணும். ஒரு இலங்கையை இழந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை இழந்துடக்கூடாது. தமிழ்நாடு நம்மளுது. நம்ம என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆண்டே தீரணும், ஆளணும், ஆளப்போறான், வெல்வான் விவசாயின்னு சொல்லி நன்றி, வணக்கம். நாம்